ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சினிமா வித் நிகாமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படத்தோட அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா SK25. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் SK25 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தா சுதா கோங்கரா தான் டைரக்ட் பண்றான்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆல்சோ பார்த்தா இந்த படத்துல SK ஒரு புது கெட்டப்ல அண்ட் புதுதான கலையாளத்துல நடிக்கிறாரு. நம்மளுக்கு இப்போ ரீசெண்டா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த படம் அமரன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப அவர் அடுத்த படம் சுதா கோங்கரா டைரக்ட் பண்றதுனால இது ஒரு டிஃப்ரெண்டான கதை கடத்துல இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான படம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சூப்பர் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மெயின் அப்டேட்னா, இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் நடிக்க போறாராமா. என்னடா இது லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் தானே ஆக்டிங் பண்றாருன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆமாங்க. லைக் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் சிவகார்த்திகேயன் மெயின் லீட் அண்ட் லோகேஷ் கனகராஜும் அவர் ஒரு மெயின் லீடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இப்போதைக்கு ஒரு கேமியோவா தான் பேசியிருக்காங்களா. லைக் ஒரு சம் செகண்ட்ஸோ இல்ல சம் மினிட்ஸ்க்கு இல்ல ஒரு சீனுக்கு கூட போலாம். பட் ஆனா லைக் இந்த படத்துல அவர் வரதுனால இது ஒரு டிஃப்ரெண்டான காம்போவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோலக்ஸ் அந்த ஒரு சீன்ல வந்தாலுமே அந்த படத்துல ரோலக்ஸ் தான் ஒரு மெயின் கேரக்டரா பேசிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ். அதே மாதிரி இந்த SK25 மூவில லோகேஷ் கனகராஜ் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது. லைக் லோகேஷ் கனகராஜ் இவங்களோட சுதா கோங்கரா அவங்களோட டைரக்ஷன் அண்ட் இவங்க சிவகார்த்திகேயன் இவங்க 3 பேரு காம்போமா கலந்து இந்த படத்துல வரப்போகுது. இந்த படத்தோட ஹீரோயின்ஸை அவங்க ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. லைக் நிறைய சினிமால இருக்க சவுத் இந்தியன் ஹீரோயின்ஸ் தான் இவங்க ப்ரிஃபர் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. மேபி சவுத் இந்தியன் ஹீரோயின்ஸும் வரலாம், இல்ல லைக் பாலிவுட் செலிபிரிட்டிஸும் கொலாபரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.